ஹாய், நான் மலருங்க. நான் என்னுடைய பிரார்த்தனைகளை பழனியில் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் போகர் செஞ்சு இன்னொரு நவபாஷான தசபாஷானவுடைய முருகரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஆனால் நேராக ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானல் அடிச்சுட்டு நேராக அன்றைக்கி நைட்டே நேராக குறிஞ்சி ஆண்டவரை போய் பார்த்துட்டேன். குறிஞ்சி ஆண்டவரை இதுக்கு முன்னே நான் நிறைய தடவை பார்த்துருந்தாலும் உங்களுக்காக ஒன்ஸ் இதை காமிக்கிறேன். இதுதான் குறிஞ்சி மலர் செடி. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். இந்த இடத்துல இருக்கிற இந்த குறிஞ்சி ஆண்டவருக்கு பேர் இதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பழனி முருகர் கோயிலை பார்க்க முடியும். அப்படி பார்க்குறதோடு தான் ஒரு அம்மா இங்கேருந்து அந்த பழனி முருகரை பார்த்ததுனால் அவங்க உருவாக்கிட்டு 1936 உருவாக்கின ஒரு ஆஸ்திரேலிய பெண் உருவாக்கின கோவில் தான் இந்த கோவில். இங்கே பூக்கிற பூக்களை வச்சு தான் இந்த குறிஞ்சி ஆண்டவருக்கு பூக்களை அலங்காரம் பண்ணுவாங்க. மே மாதம் ஆனால் அந்த ஃப்ளவர் ஷோ அப்போ குறிஞ்சி ஆண்டவரையும் அவ்வளோ இங்கே இருக்கிற பூக்களாக அலங்காரம் பண்ணி ஒரு திருவிழாவே அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருக்குமா. நான் குறிஞ்சி ஆண்டவரை முடிச்சுட்டு நான் நேராக எங்கே போகிறேன்னா பூம்பாறையில் இருக்கிற தசபாஷான முருகருடைய கோயிலை தான் போய் பார்க்க போகிறேன். நான் ஏன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு முன்னே ஒரு சிலருக்கு மட்டும் சொல்கிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள், நம்பிக்கை இல்லைன்றவங்க விட்டுடுங்க. நான் ஏன் அவரை போய் பார்க்க போகிறேன்னா என்னுடைய நோய்க்கு அங்கே ஒரு தீர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது தசபாஷன் அந்த சிலையிலேருந்து அவருடைய உடம்பை அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் அங்கே தராங்க. அதை வாங்கி குடித்தா நோய்கள் தீருன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் அவரை வேண்டிக்கிட்டு போய் பார்க்க போகிறேன். நான் போகிற வழியில் மறுபடியும் இன்னொரு இடம் பழனி ஆண்டவரை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ போட்டிருந்தாங்க. அந்த வியூவையும் பார்த்தேன். அவ்வளோ ஒரு அழகாக கண்ணுக்கு இனிமையாக இருந்துச்சு. யாருங்க சொன்னால் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவள் இளவரசியாக தெரியல, என் கண்ணுக்கு சொர்க்கலோகத்தில் இருக்கிற சொர்க்கபூமி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இப்படி தான் இருக்குமோ சொர்க்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே வாழற மக்கள் கூட அப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். நாம் நேராக இப்போ தசபாஷான போகருடைய அந்த இன்னொரு சிலையை பார்க்கறது, இன்னொரு முருகரை பார்க்கறதுக்காக நான் போகிறேன். அந்த முருகர்கிட்ட என்னுடைய கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கேன். எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு பணம் புகழ் இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை கூட, இனி நான் வாழற காலங்கள் அத்தனையும் ஒன்றையே நினச்சிட்டு வாழணுன்ற வாழ்க்கை மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக கோயில்கிட்ட போயாச்சு. நான் போன நேரமோ என்னமோ தெரியல, அங்கே கோயிலில் 2 நாளில் கோவிலுடைய திருவிழா ஆரம்பம். நான் போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வாசலில் தேரை எடுத்துகிட்டு நிற்க வச்சு தேருக்கு படைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு தேரை இழுக்கிறத பார்க்குறதுக்கான அந்த பாக்கியம் இருக்கோ இல்லையோ, தேரை பார்த்து படைச்ச அந்த தீபார்த்தனை பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை ஒரு தடவை வணங்கிட்டேன். இது கோயிலுடைய முகதுவாரம். இந்த கோயில் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதனுடைய அருமைகள் நிறைய பேருக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சு நிறைய பக்தர்கள் இங்கே வரலையான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் குறைஞ்ச பக்தர்கள் தான் இங்கே வராங்க. பழனிக்கு வர்றவங்க இப்படி வந்துட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது உள்ளே போகும்போதே எனக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஆக்சுவலி நான் அன்னைக்கு பழனியில் முடிச்சுட்டு மேலே ஏறி குறிஞ்சி ஆண்டவரை பார்த்துட்டு நைட்டு நான் படுக்கும்போது எனக்கு வீசிங் வந்துடுச்சு, மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தேன்னா நான் ரொம்ப எனர்ஜியாக ரொம்ப இதுவாக வந்தேன். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிது. இவரை நான் பார்த்தப்ப எனக்கு அந்த பால் அபிஷேகத்தினுடைய அவர் உடம்புல பட்ட அந்த பால் அபிஷேகமும் பஞ்சாமிர்தமும் எனக்கு எதுவாக கொடுத்தாங்க, பிரசாதமாக கொடுத்தாங்க. நான் ஒரு விஷயம் உண்மையை சொல்லணும், என்னமோ தெரியல, தடவை வாங்கி சாப்பிட்டுட்டு 2வது தடவையும் எனக்கு போயிட்டு அதை வாங்கி பிரசாதத்தை சாப்பிட்ணுன்ற எண்ணம் வந்துடுச்சு. ஸோ வாங்கி இன்னொரு தடவையும் நான் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன். எனக்கு அப்படி ஒரு எண்ணம். இது போகருடைய அங்கே இருக்கிற ஃபோட்டோக்கள் சில கர்ப்பகிரகத்தில் மட்டும் ஃபோட்டோ எடுக்க நாட் அலௌட். இதுதான் அந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கிற கொடிமரம். அதாவது நாளைக்கு மறுநாள் கோயில் திருவிழா நடக்க போகிறதுனால ரொம்ப விசேஷமாக ரொம்ப அலங்காரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. தைப்பூசம் முடிஞ்ச உடனே தான் இங்கே இந்த கோயிலுடைய திருவிழா வரும்னு சொன்னாங்க. ஸோ இதை நீங்கள் பாருங்கள், இதுதான் கோயிலுடைய வாசல். நான் மறுபடியும் சொல்கிறேன்,
பூம்பாறைக்கு போக முடியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும், இந்த கோயில் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த கோயிலை சுற்றி 1 இன்ச் கூட விடாமல் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே நம்மளால் போய் உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா அது வந்து வீடியோ அலோட் கிடையாது. வெளியில் பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த மரத்தில் தான் கல்யாண பாக்கியம், அதை கல்யாணம் ஆகாதவங்க வந்து வேண்டிக்கிட்டு நிறைய பிரார்த்தனைகள் உள்ளவங்க இந்த துணியை வாங்கி அங்கே கட்டிட்டு போகிறாங்க. அப்புறம் எல்லா கோயில்லையும் இருக்கிற மாதிரி பாலமுருகர், கணபதி, நவகிரகங்கள், அப்புறம் நாகங்கள், அப்புறம் நாகம்மா, அப்படி சிவன், அம்மன் எல்லாருமே இந்த கோயில்லையும் இருக்கிறாங்க. இந்த கோயிலை உருவாக்கின போகருக்கும் ஒரு இடத்த உருவாக்கி அங்கேயும் வச்சுருக்காங்க. இது சில மண்டபங்கள் இடிஞ்ச ஒரு இடத்துடைய கற்களை வந்து பொறுக்கி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இந்த கோயிலை கட்டியது யார் அப்படின்னு கேட்டால் சேர மன்னரில் வந்த பெருமாள் அப்படின்ற ஒரு அரசர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இந்த கோயிலை கட்டி 3000 வருடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் சொன்னல, எனக்கு இந்த இடத்துல வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக அப்படி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த கோயிலில் வந்து நீங்கள் டொனேஷன் உங்களால் முடிஞ்சது 100 ரூபாயோ இல்லை 100 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உங்களால் டொனேஷன் கொடுக்க முடியுதோ கொடுத்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் உங்களுக்கு அந்த காலையில் அபிஷேகம் பண்ணாங்க இல்லையா, அந்த நவபாஷண உடம்புல இருந்த அபிஷேகமும் அந்த சந்தனமும் இங்கே இதுவாக கொடுக்குறாங்க உங்களுக்கு பிரசாதமாக. அதை வாங்கிக்கலாம் நாம். இங்கே நான் இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் பார்த்தேன். நடராஜர், எல்லா இடத்துலையும் நடராஜர் மட்டும்தான் இருக்கும், கூட வந்து அம்மன் மீனாட்சி இருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் பாருங்களேன், நடராஜருக்கு பக்கத்தில் அம்மனையும் வந்து வடித்து வச்சுருந்தாங்க, சக்தியும் அதை வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக பட்டுச்சு. ஸோ அதனால் அதையும் எடுத்துக்கிட்டேன். இது அருணகிரிநாதருக்கான சன்னதி. இவ்வளோ தான் இந்த கோயிலை சுற்றி உள்ள இடங்கள். மேலே இருக்கிறதுலாம் அங்கே வாழற பழங்குடி மக்கள், அவங்களுடைய கல்ச்சர் தான் இருக்குது. நான் இதுக்கப்புறம் அங்கே டொனேஷன் கொடுக்குற இடம் காமிக்கிறேன். இங்கே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் கொடுத்தா அவங்க நமக்கு ஒரு பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா அவங்க நமக்கு இந்த தீர்த்தமும் அந்த சந்தனமும் கொடுக்குறாங்க. நான் அதை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி 5 நாளாக குடித்தேன். என் உடம்புல நிறைய மாற்றங்கள், இன்னமும் மாற்றங்கள் வரும் நான் நம்புகிறேன். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் ஒரு முறை போய் நம்ம அப்பன் முருகனை தரிசனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.